தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருவாலிப்பட்டின் ஆண்டின் தவக்கால பயணத்தின் மகிழ்ச்சி ஞாயிறு எனப்படும் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பாஸ்கா பெருவிழா நெருங்கி வரும் வேளையில் நம் உள்ளங்களில் இறைவனின் மீட்பு தரும் மகிழ்ச்சியை ஏற்றிட திருச்சபை இன்று நமக்கு அன்பு விடுவிக்கின்றது. இன்றைய நற்செய்தியின் பிறவிலே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வை அளிக்கும் புதுமையை காண்கிறோம். இது வெறும் உடல் சார்ந்த பார்வை மட்டுமல்ல, நம் ஆன்மீக இருளை அகற்றி உண்மையை உணர செய்யும் பேரொளியாகும். நானே உலகின் ஒளி என்றுரைத்த இயேசு நம் இதய கண்களை திறந்து பாவம் மற்றும் அறியாமை ஏதும் இருளில் இருந்து நன்மையை விடுவிக்க காத்திருக்கின்றார். நாம் இருளின் செயல்களை கலைத்துவிட்டு ஒளியின் பிள்ளைகளாக வாழவும், அகக்கண்கள் திறக்கப்பட்டு இறைவனின் திருவுளத்தை எப்போதும் கண்டடையவும் தேவையான வரங்களை வேண்டி இப்புனித பலியில் விழிப்போடும் நம்பிக்கையோடும் இணைவோம். இன்றைய திருப்பலியானது தயாளன் கரோலின் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காகவும் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டுதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இறைந்த மரிய புன்னையார், சுசையம்மாள், சகாய ஸ்டீபன்ராஜ், மரியதாசன் ஆண்மைகளை பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆன்மீக சகோதர சகோதரிகளை நம் திருமணத்தின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்த இரள உண்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்த இரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்யவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது உயிர் தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 41 முடிய. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 41 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரவி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். அவர்கள், ஆனால் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர்கள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர்.
வேறு சிலர் பாவியான ஒரு மனிதனால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உமக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்து இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன் தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களுடைய உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசையின் சீடர்கள். மோசையோடு நான் கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதை தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவிழப்படி நடப்பவருக்கு அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றவராக வரலாறு இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோராகவும் வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறுமே ஒரு சிறப்பான இறை வார்த்தை, நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமுமே மிக ஆழமான செய்தி நம் கரங்களில் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தவக்காலத்தின் முதல் ஞாயிறு என்ன நற்செய்தி வாசகம் ஞாபகம் இருக்கா? எல்லாமே பெரிய வாசகங்கள். தவக்காலத்தின் முதல் ஞாயிறு என்ன வாசகம்? இயேசுவினுடைய சோதனைகள். 2வது வாரம் இயேசுவினுடைய உருமாற்றம். 3வது வாரம் கடந்த ஞாயிறு இயேசு சமாரிய பெண்ணோடு உறவாடிய அந்த நீண்ட வாசம். இன்றைக்கு பிறவியிலேயே பார்வையற்ற மனிதன் தரப்பட்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாமே ஒரு ஆழமான செய்தி, பார்வையை பற்றி பேச அழைக்கிறது. ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, பாட தெரியும் இல்லையா? பார்வை பெற வேண்டும், பாடுங்க பார்ப்போம். நான் பார்வை பெற வேண்டும், என் உள்ளம் உள்ளொளி பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், பார்வை பெற வேண்டும். இன்றைக்கு செய்தி இதுதான், பார்வை பெற வேண்டும். நம் ஒவ்வொருவருமே பார்வை பெற்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு பார்வை இருக்கிறதா இல்லையா?
இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது, அப்படிதானா? ஆனால் நாம் பார்வை பெற வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு அழைக்கிறார். என்ன பார்வை பெற வேண்டும் என்று அழைக்கிறார்? மனிதர்கள் பல வகையான பார்வைகளோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரே மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வையாக தெரிகிறார். ஒவ்வொருவருடைய பார்வையும் வேறுபடுகிறது. எனக்கு ஒரு மனிதரை பார்க்கிற போது மகிழ்ச்சி உண்டாகும். அதே மனிதனை இன்னொருவர் பார்க்கிற போது அவருக்கு எரிச்சல் உண்டாகிறது. அதே மனிதன் இன்னொருத்தர் பார்க்கிற போது அவருக்கு கோபம் உண்டாகலாம். இது ஒரு மனிதருக்கு மட்டுமல்ல, ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஒரு சிலருக்கு அதை நினைத்து மகிழ்ச்சி அடையும், ஒரு சிலருக்கு அதை குறித்து கவலை உண்டாகும். இப்படி ஒரே நிகழ்வு, ஒரே மனிதர், ஒரே பொருள் ஒவ்வொருவர் பார்வையிலும் வேறுபட்டு நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சிலுவை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிலுவை பல வகையான பார்வைகளை கொண்டதாக இருந்தது. கிரேக்கர்களுக்கு இந்த சிலுவை எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படி? பவுலடியார் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். கிரேக்கர்களுக்கு சிலுவை மடமையின் சின்னமாக இருந்தது. யூதர்களுக்கு சிலுவை எதாக இருந்தது? அவமானத்தின் சின்னமாக இருந்தது. நமக்கு சிலுவை எதாக இருக்கிறது? மீட்பின் சின்னமாக இருக்கிறது. அப்ப ஒரே சிலுவை, ஒவ்வொருவருடைய பார்வை வேறுபடுகிறது. ஒரு இந்து கோயிலிலே கற்ப கிரகத்திலே ஒரு கற்சிலை இருக்கிறது. ஒரு பக்தி உள்ளவருக்கு, ஒரு பக்திமானுக்கு அதை பார்க்கிற போது அது கடவுளாக தெரிகிறது. கடவுளையே நம்பாத ஒரு மனிதன் அதை பார்க்கிற போது அது வெறும் கல்லாக தெரிகிறது. அதனாலதான் ஒரு பழமொழி கூட உண்டு இல்லையா? கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். உண்மையிலே அது பழமொழி கிடையாது, பழமொழியே வேற. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். என்ன அர்த்தம்? அந்த கல்லை பார்ப்பவனுக்கு நாயகன் தெரியாது. நாயகன் என்றால் கடவுள். அப்ப கல்லை கண்டேன் என்றால் நாயகன் அங்கு காணவில்லை. நான் அதை நாயகனாக பார்க்கிற போது எனக்கு அது கல்லாக தெரிவதில்லை. அதுதான் அதற்கு அர்த்தம். நாம தான் பழமொழியை நமக்கேற்ற மாதிரி மாத்திட்டோம். கல்லுக்கும் நாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். அப்போ ஒவ்வொருவருடைய பார்வையும் வேறுபட்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசு நமது பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்மை நாமே ஆய்வு செய்ய அழைக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பல மனிதர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு முதல் வாசகத்திலும் இறைவாக்கினர் சாமுவேல் வருகிறார். இறைவாக்கினர் சாமுவேல் தாவீதை அரசனாக திருப்பொழிவு செய்ய செல்கிறார். சவுலுக்கு அடுத்ததாக இரண்டாவது இன்னொரு அரசனை திருப்பொழிவு செய்ய வேண்டும். எனவே கடவுள் அவரை அனுப்பி வைக்கிறார் தாவீதின் வீட்டிற்கு. அங்கு தாவீதை சகோதரர்கள் 7 பேர் இருக்கிறார். ஏற்கனவே முதல் அரசன் சவுல் மிகவும் திரகாத்திரமானவன், வலுவுள்ளவன், உடல் வலிமை உள்ளவன். எனவே அடுத்த அரசனும் அப்படித்தான் இருப்பான் என்று நினைத்து முதல் மகனை, தலைமகன் தான் அரசனாக இருப்பான் என்று நினைத்து அவனை திருப்பொழிவு செய்ய நினைக்கிறார் சாமுவேல் இறைவாக்கினர். கடவுள் சொல்கிறார், நான் தேர்ந்தெடுத்தவன் இவன் அல்ல. அடுத்தடுத்தவனை ஒவ்வொருவராக திருப்பொழிவு செய்ய வேண்டும் நினைக்கிறார். கடவுள் ஒவ்வொருவரையும் மறுத்து கொண்டே வருகிறார். கடைசி எல்லாருமே இல்லையே, வேறு யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தாவீதோட அப்பாட்ட கேட்கிறப்ப அவர் சொல்லுகிறார், இன்னொரு மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார். அவனை உடனே அழைத்து வா அப்படிங்கிறார். அழைச்சிட்டு வராங்க தாவீது. தாவீது நோஞ்சா மாறுறவர், சின்ன பையனா, பார்ப்பதற்கே ரொம்பவும் வலிமையற்றவன் போல தோற்றமளிக்கிறான். கடவுள் சொல்கிறார், இவனை நீ அருள் பொழிவு செய். அப்பதான் கடவுள் சொல்லுகிறார், மனிதர்களாகிய நீங்கள் புறத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் கடவுள் நான் இதயத்தை பார்க்கிறேன், அகத்தை பார்க்கிறேன். அப்பொழுது அருள் பொழிவு செய்யப்பட்ட தாவீது 35 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களின் அரசனாக ஆட்சி செய்கிறார். அவரது அரசாட்சியில் ஒரு முறை கூட போரில் தோற்காத வெற்றி பெற்ற அரசனாக, கடவுளுக்கு மிகவும் விருப்பமுள்ள ஒரு அரசனாக தாவீது கடைசி வரை வாழ்கிறார். அப்போ இங்கு சாமுவேல் கொண்டிருந்த அந்த பார்வை புறப்பார்வை, மனிதர்கள் நாம் கொண்டிருக்கிற பார்வை. இன்றைக்கு நாமும் பல நேரத்தில் இந்த பார்வையோடு தான் இருக்கிறோம். புறத்தை வைத்து மனிதர்களை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். புற அழகை வைத்து, புற உடல் அமைப்பை கொண்டு, புறத்தில் நடக்கிற செயல்களை கொண்டு மிக எளிதாக மற்றவர்களை நாம் இவர்கள் இப்படித்தான் என்று தீர்மானித்து விடுகிறோம். அவர்கள் இதயம் நமக்கு தெரிவதில்லை, அவர்கள் உள்ளம் நமக்கு தெரிவதில்லை, எதனால் அந்த செயல் செய்யப்பட்டது என்ற பின்புலம் நமக்கு தெரிவதில்லை. எதை பற்றியும் நாம் ஆராய்வது கிடையாது. மிக எளிதாக புறத்தை வைத்து நாம் ஒவ்வொன்றையுமே தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, வெளிப்புறத்தை மட்டும் வைத்து நீ ஒரு செயலையோ ஒரு மனிதரையோ நீ தீர்ப்பிடாதே, தீர்மானிக்காதே.
கடவுள் நான் அகத்தை பார்க்கிறேன். எனவே உன்னுடைய கண்களும் அகத்தை பார்க்கக்கூடிய கண்களாக இருக்க வேண்டும், அகப்பார்வை கொண்ட கண்களாக இருக்க வேண்டும். வெறுமனை புறப்பார்வையோடு மட்டும் இருந்து விடாது என்பதுதான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துக்கு வருகிற போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவனை பார்த்த உடனே சீடர்கள் இயேசுட்ட என்ன கேட்கிறாங்க? சீடர்கள் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ன கேட்கிறாங்க இயேசுட்ட? கவனிச்சிங்க இல்லையா? என்னடா இவ்வளவு பெரிய வாசகத்தை வாசிக்காருன்னு கவனம் கூட இறங்கி போயிட்டான். ஆண்டவரே வாசிங்க, எடுத்து வாசிங்க. 9 முதல் இறைவார்த்தை யோவான் 9:1. இதுதான் சீடர்கள் கொண்டிருந்த பார்வை. என்ன கேட்கிறாங்க இயேசுட்ட? ஒருத்தன் பார்வையற்றவனாக இருக்கிறான். ஆண்டவரே, இவன் பார்வையற்றவனாய் இருப்பது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? யூதர்கள் மனநிலை யாராத்தான் இருந்துச்சு. யாராவது ஒருவன் பார்வையற்றவனாக இருக்கிறான் என்றால், ஊனத்தோடு இருக்கிறான் என்றால், நோயோடு இருக்கிறான் என்றால், விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால், குழந்தை இல்லாமல் இருக்கிறான் என்றால், இது கடவுளின் சாபம், இவன் செய்த பாவம், இவன் பெற்றோர் செய்த பாவம், இவன் இப்படி இருக்கிறான் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. இயேசு அங்கு கடுமையாக சாடுகிறார் தன் சீடர்களை. இது இவன் செய்த பாவம் கிடையாது, இவன் பெற்றோர் செய்த பாவம் கிடையாது. இன்றைக்கு இந்த சீடர்கள் கொண்டிருந்த அதே பார்வை நம்மிடத்தில் இருக்கா இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இவனுக்கு வேணும், இவன் செஞ்சதுக்கு அனுபவிக்கிறான், சொல்றோமா இல்லையா? இவன் செஞ்ச பாவத்தையும் அனுபவிக்கிறான், என்னென்னலாம் செஞ்சான், கடவுள் இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டார். அதே இது எனக்கு நடந்துச்சுன்னா கடவுள் என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறார்? கேட்குறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்றோம். அடுத்தவனுக்கு நடந்துச்சுன்னா அவனுக்கு வேணும், அவன் செஞ்சதுக்கு கடவுள் அவனை தண்டிக்கிறான்னு சொல்ற இதே நாக்கு எனக்கு நடந்தா மட்டும் என்ன மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு பேசுறேன். இதுதான் இந்த சீடர்கள் கொண்டிருந்த பார்வை. இன்றைக்கு ஆண்டவர் இத்தகைய பார்வையை வன்மையாக கண்டிக்கிறார். கடவுள் பாவத்தின் அடிப்படையில் எந்த மனிதருக்கும் தண்டனை கொடுப்பவர் அல்ல. அப்படின்னா ஒருத்தன் ஒரு உலகத்தில் இருக்க முடியாது. நாம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாமே நம்முடைய தவறுகளினாலும், நம்முடைய கவனக்குறைவினாலும், மற்ற மனிதர்களது கவனக்குறைவினாலும் நடந்து கொண்டிருப்பதுதான் இந்த எல்லா வகையான நமக்கு விரும்பாத செயல்கள் எல்லாம். கடவுள் தண்டிப்பவர் அல்ல. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட பார்வை எனக்கு இருக்கிறது என்றால் அந்த பார்வை மாற்றப்பட வேண்டும். ஒருவேளை அடுத்தவரை குறித்து நான் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது சரியான பார்வை அல்ல. எனவே அந்த பார்வை, இந்த புறப்பார்வை நமக்கு தேவையற்ற பார்வை என்பதுதான் இயேசு இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். மூன்றாவதாக பரிசேயர்கள் கொண்டிருந்த பார்வை. பார்வையற்ற மனிதர் இருக்கிறார், அந்த மனிதருக்கு பார்வை கிடைத்திருக்கிறது. பரிசேயரிடத்தில் கூட்டிச் செல்கிறார்கள். ஒரு நல்லது நடந்திருக்குங்க, ஆனா சந்தோஷப்படல. அவங்க என்ன செய்யறாங்க? இது எப்ப நடந்துச்சு? ஓய்வு நாள்ல நடந்திருக்கு. ஓய்வு நாள்ல எப்படி இவனுக்கு பார்வை கொடுக்கலாம்? குறை கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கு இந்த பரிசேயத்தனமான பார்வை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? எந்த நல்லது நடந்தாலும் அதுல ஒரு நொட்டை சொல்றது, அதுல ஒரு குறை கண்டுபிடிப்பது, அதுல ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பது. அதுவும் நான் விரும்பாத ஒருவர் அதை செய்கிற போது, நான் விரும்பாத ஒரு செயல் நடக்கிறப்ப எங்கிருந்தாவது குறைய கண்டுபிடிக்கிறேன். இந்த ஊனத்தனமான பார்வையை பரிசேயர்கள் கொண்டிருப்பதை இயேசு இன்றைக்கு வன்மையாக கண்டிக்கிறார். நமக்கு இருக்கிற நம்மை நாமே சுய ஆய்வு செய்யும். நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதுல என்னென்ன பார்வைனா என்கிட்ட இருக்குது. அகத்த புறத்தை மட்டுமே வைத்து சாமுவேலை போல நான் மனிதர்களை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறேனா? அல்லது சீடர்களைப் போல நான் கடவுள் இவர்களுக்கு இதனால் இதை செய்திருக்கிறார் என்று மிக எளிதாக அடுத்தவரை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறேனா? அல்லது இந்த பரிசேயர்களைப் போல என்ன நல்லது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதில் இருக்கிற நன்மைத்தனத்தை பார்க்காமல், அதில் இருக்கிற நல்லவற்றை பார்க்காமல், அதில் இருக்கிற குறையை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஊனமான பார்வை எனக்கு இருக்கிறதா? இதையெல்லாம் கடந்து இந்த பார்வையற்றவர் கொண்டிருந்த அந்த அகப்பார்வையை இன்றைக்கு பெற அழைக்கிறார்.
அருமையான வாசகம், நடத்த முழுசா வாசிச்சேன். முதல்ல பார்வையற்றவனுக்கு 2 பார்வையை கடவுள் கொடுக்கிறார். முதலிலே புறப்பார்வை பெறுகிறார். அந்த புறப்பார்வை உடனடியாக பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அகப்பார்வை கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இயேசு சுகம் பெற்ற உடனே மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீதான் அதுவா, எப்படி குணம் பெற்றாய் கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு அந்த மனிதர்? இயேசு என்ற ஒரு மனிதர் என் கண்களில் சேற்றை பூசி எனக்கு சுகம் தந்தார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இயேசு என்ற மனிதர் எனக்கு சுகம் தந்தார் அப்படிங்கிறார். உடனே அவரை பரிசேயர்கிட்ட கூட்டு போறாங்க. பரிசேயர் எல்லாம் கேட்கறாங்க, ஓய்வு நாளை எப்படி கொடுக்கலாம்னு கேட்டுட்டு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு கேட்கறாங்க. அவங்க அம்மா அப்பா பயந்து போய் அவன்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்றாங்க. இவர்கிட்ட கேட்கிறப்ப உனக்கு யார் பார்வை கொடுத்தாங்கிறப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் அங்க மாறுது. என்ன சொல்றாரு? அவர் ஒரு இறைவாக்கினர். எனக்கு பார்வை கொடுத்தவர் மனிதர்னு சொன்னவர் இப்ப 2வது என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு இறைவாக்கினர் அப்படிங்கிறார். 3வது திரும்ப அவர்கிட்ட விசாரிக்கிறார், ஒழுங்கா சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. திரும்ப அவர் சொல்றப்ப அவர் சொல்லுகிறார், அவர் கடவுளிடமிருந்து வந்தவர். எனக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி பாவியாக இருக்க முடியும்? கடவுளிடமிருந்து வந்திருந்தால் தானே அவரால் இந்த வல்ல செயல்களை செய்ய முடியும். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றார்? அவர் கடவுளிடமிருந்து வந்தவர். அடுத்து இயேசு அவரை சந்திக்கிறார். சந்திச்சு மானிட மகனன் நீ நம்பிக்கை கொள்கிறாயான்னு கேட்கிறார். காட்டும் அப்படின்னு உடனே நானே அவர் அப்படின்னு சொன்ன உடனே கடைசி அவர் என்ன சொல்கிறார்? என்ன சொல்றாரு? ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன். மனிதர்னு ஆரம்பிச்சவர், 2வது இறைவாக்கினராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், 3வது கடவுளிடமிருந்து வந்தவர் என்று ஏற்றுக்கொண்டவர், கடைசியாக ஆண்டவரே என்று தனது நம்பிக்கை அறிக்கையிடுகிறார். இதுதான் அகப்பார்வை. இயேசுவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கடைசியாக முழுமையான அகப்பார்வை பெற்றுக் கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இத்தகைய அகப்பார்வை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுகிறது. நம் கண்களில் இருக்கிற கோளாறுகளை சரி செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த பல வகையான பார்வைகளிலிருந்து நாம் விடுபடுகிற போது இயல்பாக கடவுள் நமக்கு அகப்பார்வையை கொடுக்கிறார். புறத்தை வைத்து தீர்ப்பிடுவதிலிருந்து நான் மாறுகிற போது, சீடர்களைப் போல மற்றவர்கள் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனக்கொன்று அடுத்தவனுக்கொன்று என்ற ஒரு பார்வையிலிருந்து நான் மாறுகிற போது, பரிசேயரை போல எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றிலும் குற்றம் காணுகிற, குறை கண்டுபிடிக்கிற அந்த பார்வையிலிருந்து நான் மாறுகிற போது, இந்த பிறவியிலே பார்வையற்ற மனிதர் அகப்பார்வை பெற்றுக் கொண்டது போல என் பார்வையும் அகப்பார்வையாக மாறும். ஒவ்வொன்றையும் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்பேன். எது நடந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை என் கண்கள் பார்க்கும். அதில் இருக்கிற நேர்மைத்தனத்தை என் கண்கள் பார்க்கும். அதில் இருக்கிற நேர்மறையான விஷயங்களை என் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு மனிதருக்கு ஒரு துன்பம் வருகிற போது என் இடத்தில் வைத்து அவனை பார்ப்பேன். எனக்கு எப்படி சொல்றோம் அதே போல சொல்ல, பாவம் அவனுக்கு எதுக்கு இந்த சோதனைகளாக வந்திருக்குது, பாவம் அவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லும். அதுதான் அகப்பார்வை. அதே போல அடுத்தவர் ஒரு செயல் நடக்கிற போது உடனடியாக அவன் அப்படித்தான் தீர்ப்பிட மாட்டான். அவன் கஷ்டம் என்னவோ, அவன் சூழ்நிலை என்னவோ, அவன் மனசுல என்ன இருக்கோ அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் அகப்பார்வை பார்க்கிறேன். நம்மளே பிரிச்சு பார்த்துடணும், என் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு விஷயத்துல நல்லதை பார்க்கிறேன்னா நான் அகப்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறேன். குறைகளை அதிகமாக காணாமல் அதில் இருக்கிற நேர்மறையானதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மனிதரை என்னுடைய இடத்தில் வைத்து அவருக்கு வருகிற துன்பங்களை பார்க்கிறேன் என்றால் நான் அகப்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் செய்கிற செயல்களை உடனடியாக தீர்ப்பிடாமல், வெளிப்புற செயல்களை கொண்டோ வெளிப்புற இயல்புகளை கொண்டோ தீர்ப்பிடாமல், உள்ளே என்ன நடந்திருக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள நான் ஆர்வம் காட்டி அதிலிருந்து செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் நான் அகப்பார்வை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உம்மை போல நீர் பார்வை கொடுத்த அந்த மனிதனுக்கு கொடுத்த அகப்பார்வையை போல எங்களுக்கும் தாரும். அடுத்தவரை என்னிடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அடுத்தவருக்கு எது நடந்தாலும் வெளிப்புறத்தை மட்டுமே வைத்து தீர்ப்பிடாத அந்த பார்வை, என்னை சுற்றி யார் என்ன செய்கிற போதும் எது நடக்கிற போதும் அதில் இருக்கிற நேர்மைத்தனத்தை பார்க்கக்கூடிய, நேரியவற்றை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை எனக்கு தாரும் ஆண்டவரை என்று கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
மெய்யாய் நம்புகிறேன். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இது நமது நம்பிக்கையை கேட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். திரு அவை தலைவர்களுக்காக வழிகாட்டும் இறைவா, நீர் தேர்ந்தெடுத்த திருப்பொழிவு செய்த தாவீதின் மீது உமது ஆவி நிறைவாக இருந்தது போல எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் மீது உமது தூய ஆவியின் அருட்கொடைகளை பொழிந்தருளும். அவர்கள் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் உண்மை சாட்சிகளாக திகழ்ந்து இறை மக்களை நேரிய பாதையில் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக அமைதியின் அரசரே, ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்ற நம்பிக்கையில் உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைய அருள் புரியும். உலக நாடுகளிடையே நிலவும் போர், வன்முறை, தீவிரவாதம் போன்ற இருளின் செயல்களை தலைவர்கள் கைவிடவும், எதிர்வரும் தேர்தல்களில் சமயச்சார்பற்ற நீதியான நல்லாட்சி அமையவும், மக்கள் அனைவரும் ஆட்சிமின்றி வாழவும் வரமருளை வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாணவர்கள் மற்றும் இளைஞருக்காக ஞானத்தின் ஊற்றே, தூங்குகிறவரை விழித்தேறு, கிறிஸ்து உனது ஒளியற்றவர் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப பொதுத் தேர்வு எழுதி மாணவர் செல்வங்கள் சோம்பலை அகற்றி புதுப்பொலிவுடன் உழைக்க பலன் தரும். அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று கிறிஸ்துவின் ஒளியாய் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகள் மற்றும் துயருவோருக்காக இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் சந்திக்கும் துன்பங்களும் நோய்களும் உமது மாட்சி வெளிப்படுத்துவதற்கான கருவிகளே என்பதை உணர செய்யும். இந்த தவக்காலத்தில் மன உறுதியுடன் கூடிய மனமாற்றம் அடைந்து உமது அருளால் நோய்களிலிருந்து, பாவ இருளிலிருந்து விடுதலை பெற்று நல்வாழ்வு நோக்கி பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு சமூகத்திற்காக ஒளியின் நாயகனே, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்யும். வெறும் வெளிவேடமான செயல்களில் ஈடுபடாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒளியின் செயல்களாகிய ஜெபம், தவம், தானம் ஆகியவற்றில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி உமது அன்பின் பிள்ளைகளாக உருமாற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். சிறப்பாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற, தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் வழிநடத்த வேண்டும் என்று கேட்போம். சிறப்பாக உலக நாடுகளுக்காக அமைதிக்காக ஜெபிப்போம்.
மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இந்த திரு அவையான நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்குட்பட்டவர்களாய் பிறந்தவர்களை புதுப்பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்க பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரடும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆய ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இன்றைய நாளிலே நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற தயாளன் கரோலின் குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதித்திரடும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்திரடும். தந்தையை நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்டு மரிய பொன்னையா, சுசையம்மாள், சகாய ஸ்டீஃபன் ராஜ், மரியதாசன் என்னும் மடியார்களை நினைவு கூர்ந்திரடும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திரடும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள் எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித வடனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு கொண்டு செல்கிறேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடைந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறது, அகப்பார்வை கொண்டு வாழ நம்மை அழைக்கிறது. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்திருந்த நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மா நலமடையும். தேன் சிந்தும் ராகம்
இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த பிரகாசியமான அன்பியத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் அன்னை தெரசா அன்பியத்தார். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நம்முடைய பங்கில் தவக்கால தியானமானது நடைபெறும். 22ஆம் தேதி. எனவே அன்றைக்கு நமக்கு இங்கு திருப்பலி இருக்காது. நீங்கள் அனைவரும் அங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். தவக்கால தியானம் நடைபெறுகிறது. எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் 10 மணி வரை திருப்பலி. அந்த தியானத்தினுடைய இறுதியிலே திருப்பலியோடு தியானம் நிறைவு பெறும். திருப்பலி அந்த தவக்கால தியானம் நடக்கின்ற அதே நேரத்திலே பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். எனவே தவக்காலத்திலே பாவசங்கீர்த்தனம், நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்யவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புகிறவர்களே, நேற்றைய நாளிலே தவக்கால திருப்பயணம் சென்றிருந்தோம். நம்முடைய ஊரிலிருந்து சிறப்பாக அமைந்திருந்தது. வந்திருந்த எல்லாருமே முழுமையாக இந்த திருப்பயணத்திலே பங்கெடுத்தார்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருப்பயணமாக அமைந்திருந்தது. எனவே வந்திருந்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். அன்புகிறவர்களே, குருத்து ஞாயிறு அன்று நாம் குருத்தோலை பவனி நாம் அன்றைய நாளிலே வழக்கமாக செல்வோம். இந்த ஆண்டு தென்னிந்திய திரு அவை அவர்களோடு இணைந்து இந்த குருத்தோலை பவனியிலே பங்கெடுக்கலாம் என்று ஒரு சிறிய எண்ணம். எனவே இன்று ஏற்கனவே அவர்களிடத்திலே நாம் கேட்டபோது அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இணைந்து செய்வதற்கு அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். எப்படி நாம் சேர்ந்து செய்யலாமா? உங்களுடைய எண்ணம் இல்லை நாம் தனியாக தான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இங்கேயே சொல்லிடணும். வாயை மூடிட்டு இருந்துட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்ட்டு வந்துக்கிட்டு எனக்கு அந்த இதுதான் சுத்தமாக பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கே சொல்லிடணும். வேண்டாம் ஃபாதர், நான் மட்டும் தனியாக செய்யணும்னு சொல்லிடணும். அப்புறம் தனியாக அங்கிட்டு இருந்துட்டு வெளியில் இருந்துட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க ஃபாதர், இது நல்லா இருக்கான்னு சொன்னாங்க ஃபாதர், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதனாலும் இங்கேயே நம்ம பேசி முடிவெடுத்துறோம். செய்வோமா வேண்டாமா? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. அது இனிமேதான் திட்டமிடணும். எப்படி போக போறோம்? சேர்ந்து போறோம்னா பவனி மட்டும்தான் சேர்ந்துருக்கும். வழிபாடு தனித்தனியாக தான். பவனி முடிந்து அவங்க கோயிலுக்கு போவாங்க, நாம நம்ம கோயிலுக்கு வந்து நாம குருத்தோலை எது தென்னிந்திய திருவையினை யாரு? சிஎஸ்ஐ, அதுதான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அதுதான் தென்னிந்திய திரு அவை. என்ன செய்யலாமா? ஒரு புதிய முயற்சி. ஒரே ஊரில் இருக்கிறோம், ஒரே கிறிஸ்துவை வழிபடுகிறோம், ஒரே குருத்தோலை பவனியில் நாம் பங்கெடுக்கிறோம். அதனால் இணைந்து செய்வதற்கு கேட்போம். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நான் அடுத்த வாரம் அதை அறிவிக்கிறேன். அதற்கேற்ப நாம் இணைந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெரிய வியாழன் என்று நாம் அசனம், நம்முடைய ஊரிலே அசனம் நாம் ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அசன வரி எவ்வளவு? 700 ரூபாய் அசன வரியாக நிர்வாகத்தார் தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே அசன வரியை விரைவாக கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மன்றத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.